Machine learning என்ன and some basic concepts of machine learning பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வேலைகளை அவன் செய்வான்? அவன் ஆல்ரெடி அதே வேலையை செஞ்சுருந்த அனுபவத்தை வச்சு அவன் அந்த வேலையை செய்வான். இல்லை அந்த வேலையை வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அவன் வேலையை செய்வான். That is, the human learn from past experiences of him or either from the other persons. அது மாதிரி ஒரு மிஷின் எப்படி அதோடைய வேலையை செய்யுது? மிஷின் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை த ஹியூமன். ஒரு மனுஷன் என்ன ஒர்க் கொடுக்குறானோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதை வச்சு தான் ஒரு மிஷின் அதோடைய வேலையை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அந்த மாதிரி. இப்போது மனுஷனே இல்லாமல் வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் அது அதோட ஒர்க்கு பண்ணுது. இப்போ மனிதர்களோட இன்டர்வென்ஷன், ஹியூமனோட இன்டர்வென்ஷனே இல்லாமல் மிஷினே மனுஷனோட வேலை எல்லாத்தையும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு வச்சுச்சுன்னா அதுதான் மிஷின் லேர்னிங். வாட் இஃப் ஹியூமன்ஸ் கேன் ட்ரெயின் த மிஷின்ஸ்? ஒரு மனிதன் மிஷின்ஸை அவனுடைய வேலை எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டானா அந்த கான்செப்டுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். தட் இஸ் கால்ட் ஆஸ் மிஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு லிசனிங் த சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது அவங்களுடைய லைக்ஸை வச்சு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம், ஒரு மாடல் டெவலப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ we are going to classify the songs based on the tempo of the song, genre of the song, intensity of the song and the gender of the voice. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் கிளாஸிஃபை பண்ண போகிறேன். either the song will be liked by the person or disliked by the person. ஓகேயா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் டெம்போ ஆஃப் தி சாங் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி ஆஃப் த சாங்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரம் ரிலாக்ஸ் டு ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரம் லைட் டு சோரிங். இப்போது அந்த பர்டிகுலர் பர்சன் ஏக்கு எதெல்லாம் டிஸ்லைக்காக இருக்குது? ரிலாக்ஸ்ட் டெம்போவில் இருக்கிற சாங்கும் லைட் இன்டென்சிட்டியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே டிஸ்லைக்கில் இருக்குது. ஸோ திஸ் குரூப் கம்ஸ் அண்டர் த டிஸ்லைக் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். அது மாதிரி இப்போ இந்த என்னது, ஃபாஸ்ட் டெம்போ அண்ட் சோரிங் இன்டென்சிட்டி உள்ள சாங்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் லைக்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பர்சன் ஏ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சாங் எடுக்கிறேன் வித் ஃபாஸ்ட் டெம்போ அண்ட் சோரிங் இன்டென்சிட்டி. ஃபாஸ்ட் டெம்போ அண்ட் சோரிங் இன்டென்சிட்டி அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி த சாங் ஒன் கம்ஸ் அண்டர் தி குரூப் ஆஃப் லைக். ஸோ அந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு சாங் பிடிக்குது, ஹீ லைக்ஸ் த சாங். ஸோ இப்போது சாங் 2 நம்ம பார்க்குறோம் வித் மீடியம் டெம்போ அண்ட் மீடியம் இன்டென்சிட்டி. ஸோ ரெண்டுமே மீடியமாக இருக்குது. ஸோ த சாங் 2 கம்ஸ் ஹியர். ஸோ இது லைக்கில் வருமா டிஸ்லைக்கில் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ நான் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, தட் பர்டிகுலர் சாங்கோட நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறேன். ரைட்? ஃபார்ம் பண்ணும்போது 2 டிஸ்லைக் இருக்குது, either 3 or 4 லைக்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி த லைக்ஸ் தான் அதிகமாக இருக்குது டிஸ்லைக்கை விட. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், this particular song 2 with medium tempo and medium intensity will be liked by the person. So song 1 liked by the person, song 2 liked by the person அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், டேட்டா மைனிங்கில் கே நியரஸ்ட் நெய்பர் அதோடைய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்குது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை மாதிரி இங்கே லைக் கேரக்டரிஸ்டிக் அண்ட் அன்லைக் கேரக்டரிஸ்டிக் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுதான் கே நியரஸ்ட் நெய்பர். இப்போது நம்மக்கிட்ட அதிகமான டேட்டா இருந்துச்சுன்னா நமக்கு மாடல், நம்ம டெவலப் பண்ணுற மாடல் பெட்டராக இருக்கும். நம்ம பெட்டர் மாடல் டெவலப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னாலே என்ன? இட் இஸ் டெவலப்பிங் அ மாடல் எதுக்காக டெவலப் பண்ணுறோம்? ஒரு ஹியூமனோடைய ஆக்டிவிட்டியை கம்மி டைமில் மிஷின் ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்டுக்கே வரோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் 3 டிவைட் ஆகுது. தட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மிஷின் லேர்னிங் 3 டிவைட் ஆகுது. நம்ம ஒன்றொன்னே என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்ன. சூப்பர்வைஸ்ட் அப்படின்னாலே எப்படி ஒரு கம்பெனிக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கும்போது அவங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுற
எல்லா ஸ்டார்ஸ் பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அது மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த டேட்டாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும், இந்த நிறையா கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு கரன்சி. இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் ருப்பீஸ், அது மாதிரி யூரோ, டாலர், இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. இப்போது 1 rupee வந்து இட் வெயிட்ஸ் 3 grams, அது மாதிரி 1 euro 7 gram, 1 dollar 4 grams ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஹியர் வெயிட் வந்து நான் ஃபீச்சராக எடுத்துருக்கிறேன், கரன்சியை வந்து லேபிளாக எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் இது ரெண்டும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் நான் என்னுடைய லேர்னிங்கை பண்ண போகிறேன். கிளாசிஃபிகேஷனை அதை வச்சு நான் பண்ண போகிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங். தட் இஸ் லேபிள்ட் டேட்டா. ஓகே, இது எப்படி தெரியுது நமக்கு? 1 rupeeனா 3 gram, 1 euroனா 7 gram, 1 dollarனா 4 gram அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தட் இஸ் கால்ட் ஆஸ் அ லேபிள் டேட்டா. அது இருந்ததுனால தான் ஐ கேன் டூ தி சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ நவ் வாட் இஸ் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்? இப்போது நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்க்குறோம், நேம்ஸ் அண்ட் ஸ்கோர் போர்டு இருக்குது, ஸ்கோர் எவ்வளோ, விக்கெட் எவ்வளோ அப்படி சொல்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிக்கிறேன். எக்ஸ் ஆக்சஸில் விக்கெட்ஸ், ஒய் ஆக்சஸில் ரன்ஸ். ஸோ இங்கே கொஞ்சம் டேட்டா அவைலபிளாக இருக்குது, இங்கே கொஞ்சம் டேட்டா அவைலபிளாக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸ்மால் விக்கெட்ஸ், ஸ்மால் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் ஹையர் ரன்ஸ் அப்படி வரும்போது அந்த டேட்டாஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ குரூப் ஆஃப் பேட்ஸ்மேன் வித் ஸ்மால் நம்பர் ஆஃப் விக்கெட் அண்ட் ஹையர் நம்பர் ஆஃப் ரன்ஸ். அது மாதிரி வித் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் lower runs and high number of wickets அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் கம்ஸ் அண்டர் தி குரூப் ஆஃப் பவுலர்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இந்த ஸ்கோர் போர்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணணும், அதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேட்டாவை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலை, நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச டேட்டாவை வச்சு மாடல் டெவலப் பண்ணலை. ஸோ நோ லேபிள் டேட்டா, எந்த விதமான டேட்டா பற்றின ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நம்ம அதை எடுத்து குரூப்பிங் பண்ணி பிரித்தோன்னா அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இது நம்ம எப்படி குரூப்பாக பிரிக்கிறோம், இந்த கான்செப்டையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் கிளஸ்டரிங். கிளஸ்டர்னாலே குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா என்னது? இப்போ நான் வந்து ஒரு மிஷின்குள்ளே ஒரு டாகோட இமேஜை கொடுக்குறேன், அந்த மிஷின் வந்து அதில் லேர்ன் பண்ணி கேட் அப்படின்னு எனக்கு சொல்லுது, ஆனால் அது கேட் கிடையாது, டாக். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து அந்த மிஷினுக்கு கொடுக்குறேன். ஸோ அது என்ன எடுத்துக்குது, ஓகே இது வந்து டாகோட இமேஜ் அப்படின்னு சொல்லி அதை அப்டேட் பண்ணிக்குது. அப்புறம் ஃப்யூச்சரில் அதே இமேஜை வேறு யாராவது கொடுக்கும்போது கேட்டுன்னு கொடுக்காம அது டாகுன்னு கொடுக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபீட்பேக் லேர்னிங் ஃப்ரம் தி ஃபீட்பேக். That is called as reinforcement learning. So machine learning comes under 3 categories: supervised learning, unsupervised learning and reinforcement learning. Supervised learning means learning with the help of labeled data. Unsupervised learning means learning with no labeled data, and reinforcement learning is feedback learning. ஓகேயா? ஸோ ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் நம்ம எதுக்கு டெவலப் பண்ணுறோம்? டு ரெடியூஸ் தி ஒர்க் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறோம் அந்த மாடலுக்கு, இந்த மாடலில் தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இன்புட் கொடுக்குறேன், அது அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னா நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன், இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லைன்னு. அது வந்து திருப்பி வேறு எது டெவலப் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கான டிசையர்டு அவுட்புட் வர்ற வரைக்கும் நான் அந்த மாடல்கிட்ட ஃபீட்புக் கொடுத்து என்னுடைய தேவையான அவுட்புட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி மிஷின் லேர்னிங் மாடல். இந்த மிஷின் லேர்னிங் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், ஹெல்த் கேர், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், காமர்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மிஷின் லேர்னிங் மாடல் எக்ஸாம்பிள் வந்து ஊபர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அது என்னது? எஸ், அது வந்து ஒரு கால் டாக்ஸி புக்கிங் ஆப். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், ப்ரைஸிங் பேஸ்ட் ஆன் அதில் வந்து எதை வச்சுலாம் அந்த இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, டிமாண்ட், நம்பர் ஆஃப் கார்ஸ் அவைலபிள், பேட் வெதர், ரஷ் ஆர். இப்போ நான் வந்து எப்பப்போல்லாம் அந்த ஒரு கார் புக் பண்ணி வருவேன், மழை பெஞ்சா, அந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படிங்கும்போது, எப்படியாவது நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊபரில் போய் நம்ம தேவையான காரை வந்து நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து ஒரு பர்சன் வந்து
காரை புக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ப்ரெடிக்டிவ் மாடலிங். ப்ரெடிக்ஷன்னா ஆராய்ந்து அதிலேருந்து இதில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. ப்ரெடிக்டிவ் மாடலிங். வேர் த டிமாண்ட் வில் பி ஹை. எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? இப்போது தீபாவளி டைம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சென்னையில் பார்த்தீங்கன்னா டி நகரில் இல்லை வேறு எந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னாலும் எந்த இடம் வந்து பர்ச்சேஸ் ஏரியாவாக இருக்குது, ஷாப்பிங் ஏரியாவாக இருக்கோ அங்கே வந்து டிமாண்ட் வந்து ஹையராக இருக்கும். எந்த இடத்துல அப்போது அந்த இடத்துல நம்பர் ஆஃப் கார்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதிகமான யூசர்ஸ் யூஸ் பண்ணுற மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஊபர். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், மிஷின் லேர்னிங்னா என்ன, அண்ட் அது எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ணுறாங்க, வாட் ஆர் தி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அண்ட் ஒரு மாடல் டெவலப் ஆச்சுன்னா அதுலேருந்து டிசைர்ட் அவுட்புட் எப்படி வாங்குறது, அண்ட் மிஷின் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது. நவ் திஸ் இஸ் தி குவிஸ் டைம். இப்போது யூ ஹாவ் டு ஃபைண்ட் வெதர் திஸ் கம்ஸ் அண்டர் supervised learning or unsupervised learning technique. These are the various scenarios. Scenario 1, Facebook face recognition. Scenario 2, Netflix movie recommendation. Scenario 3, fraud detection. Scenario 4, Amazon's product choice for users. Scenario 5, life insurance companies ads. And Scenario 6, census calculation. இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வந்து மாடல் டெவலப் பண்ணுறேன். ஸோ லேர்ன் பண்ண போகிறேன் whether it comes under supervised learning or unsupervised learning. That you have to find and tell me the answers. And also இப்போ நம்ம ஊபர் சொன்னோம்ல ஒரு மிஷின் லேர்னிங் மாடல், அது மாதிரி வேறு என்னென்னலாம் டே டு டே எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், திங்க் அண்ட் tell me the answer in the comment section. Thank you for listening. Please subscribe the channel for the upcoming videos about machine learning. Thank you.